ரொம்ப நேரம் நின்னாலோ நடந்தாலோ அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு அந்த மாதிரி செய்யும்போது கால்கள்லாம் மரத்து போகுது, பாரமாகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் ஸ்பைன் கிளினிக் வருவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம், லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ் ஆர் லம்பார் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா, உங்களோட கால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து கீழ்முதுகு தான் உருவாகுது, சரிங்களா? அங்கே அதில் அழுத்தம் ஏற்படும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு எம்ஆர்ஐ பண்ணாலே தெளிவாக தெரிஞ்சிடும். பட் கீழ்முதுகு எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்து, டாக்டர் எனக்கு முதுகுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கால்கள் தான் மரத்து போகுது. ஸோ கால்கள் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கால்களுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கால்களில் இருக்க பிரச்சனைக்கு ஏன் முதுகுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கால்களுக்கு உணர்ச்சி மற்றும் இந்த கால்களில் இருக்க தசைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து கீழ்முதுகுலேருந்து தான் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூமில் வந்து ஃபேன், லைட் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து அந்த ரூமில் இருக்க சுவிட்ச் போர்டில் தான் வருது, சரிங்களா? கீழ்முதுகு வந்து ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி. ஸோ அங்கேருந்து தான் கால்களுக்கு தேவையான நரம்புகள்லாம் வெளியேறுது. ஸோ